வாகை சூடவா. Dear students, I hope that you are preparing well for the coming NEET 2020 examination. In this class, we are going to explain about various structures related with the plant anatomy. அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாரும் வரக்கூடிய 2020 நீட் தேர்விற்காக தயார்படுத்தி கொண்டிருப்பீர்கள். இப்போ பயாலஜி பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. பயாலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஸ்டடி அபவுட் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மார்ஃபாலஜின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு தாவரத்தையோ அல்லது விலங்கியோ அதை அறுவை செய்து அந்த டிசெக்ஷன் செய்த பிறகு அல்லது தாவரத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியை வெட்டுத்தோற்றம் எடுத்த பிறகு நீங்கள் அதை படித்தீர்களானால் அதுக்கு பேர் அனாட்டமி. இன்றைய பாட வகுப்பில் நம்ம பிளான்ட் அனாட்டமியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்டு ஸ்டெம்மு லீஃப், இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நீட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஆன் த பிளான்ட் அனாட்டமி இந்த ஃப்ரம் த டாபிக் பிளான்ட் அனாட்டமிலேருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மினிமம் 2 கொஸ்டின்ஸ் அது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டாப்பிக்கையும் படிக்க போகிறோம், கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரியான வினாக்கள்லாம் நீட்டுக்கு தயாராகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா, உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பிளான்ட் அனாட்டமினா என்னன்னு படிச்சுக்கிறோம். ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், தாவரத்தினுடைய உடலப்புற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் பகுதி, தண்டு பகுதி, இலைப்பகுதி, ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு. இப்போ இதனுடைய பகுதியில் உள்ளமைப்பு எப்படி காணப்படுது? ஹவு த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ். லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா டைகாட், மோனோகாட் இருக்கும். ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா வேர்லேயும் இருவித்திலை தாவரம் ஒரு வித்திலை இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஸ்டெம்லேயும் பார்த்தீங்கன்னா டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஈச் பார்ட் ஆஃப் ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே நீங்கள் அனாட்டமி படிக்கும் போதே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ப்ரோகேம்பியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வாஸ்குலர் கேம்பியம் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோகேம்பியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பிலேருந்து தான் முதலாம் வாஸ்குலர் கற்றைகள் அப்படிங்கிறோம். பிரைமரி வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னா பிரைமரி சைலம், பிரைமரி ஃப்ளோயம் இது உருவாகும். அப்போ பிரைமரி சைலம், பிரைமரி ஃப்ளோயம் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம். இதிலேருந்து உருவாகக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ், பிரைமரி அப்படிங்கிறோம். சாதாரணமாக பொதுவாக இருக்கக்கூடிய பகுதிகள். சாக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா இந்த திசு அமைப்புகள்லாம் 3 விதமாக பிரித்தார். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், புறத்தோல் மண்டலம், அதே போல் தளத்திசு, கிரவுண்ட் மெரிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ அல்லது ஃபண்டமெண்டல் டிஷ்யூ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த 3 வகையான திசு அமைப்பாக பிரிச்சுக்கிறாரு. அப்போ இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா இந்த 3 விதமான அமைப்புகளும் இதில் காணப்படும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வேறுபட்டு காணப்படும். ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் வேர்லேருந்து வேறுபட்டு காணப்படும். Just like that, there are differences in dicot stem and monocot stem structures. Like that, there are lot of differences between the leaves of dicot and monocot. இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே வேறுபட்டு காணப்படுது. இப்போ எவ்வாறெல்லாம் வேறுபட்டு காணப்படும்? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவர வேர் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு வித்திலை தாவர வேர் இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது அந்த ஒரு வித்திலை தாவர வேர் தான். இப்போ இதனுடைய கிரவுண்டு பிளான் பாருங்கள். இந்த நடு மையப்பகுதியில் ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் திசுக்கள் அமைந்து காணப்படுது. அதே போல் இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் திசுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வரிசையாக ரேடியல் அமைப்பில் ஆரப்போக்கு அமைவில் காணப்பட்டிருக்கும். ஒரு ஜைலம், ஒரு ஃப்ளோயம் அப்படி மாறி மாறி காணப்பட்டிருக்கு. அப்போ இந்த அமைப்பை பெரிதுபடுத்தி பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு 3 விதமான அமைப்பு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா புறத்தோல் அமைப்பு காணப்படும். அதுக்கு அடுத்த பகுதியில் தான் தளத்திசு காணப்படும். அதுக்கு உள்ளான இருக்கக்கூடிய பகுதியில்தான் வாஸ்குலர் திசு பகுதி காணப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருவித்திலை தாவர வேர் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா அவுட்டர் மோஸ்ட் வெளிப்புறத்தில் என்ன காணப்படுதுன்னா
புறத்தோல் காணப்படும். எபிடெர்மிஸ், இப்போ இந்த எபிடெர்மிஸ் ஆஃப் த ரூட்டு, இந்த வேரில் மட்டும் எபிடெர்மிஸுக்கு என்ன சொல்கிறோன்னா ரைசோடெர்மிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ இந்த ரைசோடெர்மிஸு எவ்வாறு அழைக்கலாம்னா எபிப்ளீமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமானது நீட் கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு இதை எப்படி பார்க்குறாங்கன்னா பைலிஃபெரஸ் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலிஃபெரஸ் லேயர், அப்போ எபிப்ளீமானாலும் ஒன்று தான், ரைசோடெர்மிஸ்னாலும் ஒன்று தான், பைலிஃபெரஸ் லேயர்னாலும் ஒன்று தான். இதில் அப்படி என்ன சிறப்பான அம்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை உற்று நோக்கும் பொழுது ஸ்டொமேட்டா எனப்படக்கூடிய புறத்தோல் துளையே இருக்காது. தெர் இஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா இந்த எபிடெர்மல் பார்ட். அப்புறம் நூல் போல் இலை போல் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்புக்கு தான் என்ன பேர் சொல்கிறேன்னா ரூட் ஹேர்ஸ். ஸோ ரூட் ஹேர்ஸ், இந்த ரூட் ஹேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லால் ஆனது தான். வேர் தூவி ஒரே ஒரு செல்லால் ஆனது, அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்போ இந்த வேர் தூவி எதுலேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைசோடெர்மிஸ்லேருந்து உருவாகுது. இதெல்லாம் இப்படிப்பட்ட இந்த அப்பண்டைச்சஸ்கெலாம் ட்ரைகோம்ஸ் என்னவும் சொல்லுவாங்க. இதனுடைய கீழ்ப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் எனப்படக்கூடிய புறணி பகுதி காணப்படுது. இப்போ ஆல்வேஸ் கார்டெக்ஸ் பார்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த புறணி பகுதியான இந்த கார்டெக்ஸ் எதனால் ஆனது? பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூ. ஸோ கார்டெக்ஸ் இஸ் எ பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூ. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக, ஏன்னா நீட் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் தான் முக்கியமானது. ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஆனால் பண்ணிங்கன்னா தான் இதில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அறிந்து படிப்பவன் அறிவாளி, புரிந்து படிப்பவன் தான் புத்திசாலி. நல்லா புரிந்து படித்தால் மட்டும்தான் இந்த நீட் தேர்வை நம்ம சாதிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த கார்டெக்ஸ் எனப்படக்கூடிய பகுதி ஸ்டீலுக்கு வெளிப்புற பகுதியில் காணப்படுறதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த கார்டெக்ஸுடைய பகுதிக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே போல் நடுவில் மையத்தில் காணப்படக்கூடிய பகுதி பித்து. அப்போ பித் இஸ் வெரி கிளியர்லி ஃபவுண்ட் இன் மோனோகாட்டோட். ஒரு வித்திலை தாவர வேரில் பார்த்தீங்கன்னா பித்தானது நடு மையத்தில் மிக தெளிவாக காணப்படுது. இதுலேயும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதர் நேம்ஸ். பித்து எனப்படுவதற்கு வேறு பேர் என்ன அப்படின்னா மெடுல்லா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பித்து எதனால் ஆனதுன்னா பேரன்கைமா திசுக்களால் ஆனது. அப்போ இந்த ஒவ்வொரு திசுனுடைய அமைப்பு எதனால் ஆனது, எப்படிப்பட்டது, அதில் என்னென்ன குளோரோபிளாஸ்ட் எனப்படக்கூடிய அந்த பசுங்கணிகள் காணப்படுமா காணப்படாதா, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு வித்திலை தாவர கிரவுண்டு பிளானை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஜைலம் ஃப்ளோயம் நிறைய பல காணப்படுது. அதனால தான் இதுக்கு என்ன பேர்னா பாலியார்க் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அமைப்புனா பாலியார்க். அப்புறம் ஜைலமும் ஃப்ளோயமும் மாறி மாறி காணப்படுது இல்லையா, அதனால் ரேடியல் டைப், ஆரப்போக்கில் அமைந்தவை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை உற்று நோக்கும் பொழுது நீங்கள் நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் என்னப்படக்கூடிய பகுதியை உற்று நோக்கினீங்கன்னா கார்டெக்ஸினுடைய உள்பகுதி, இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த புறணி பகுதியினுடைய அடிப்புற பகுதி எண்டு பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எண்டோடெர்மிஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த அகத்தோல் உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா அகத்தோல் என அழைக்கிறோம். இதே போல் தான் இப்போ இருபத்திலை தாவர வேறு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேறுபாடெல்லாம் இதில் கிடையாது. ஒரு வித்திலை தாவர வேருக்கும் இருபத்திலை தாவர வேருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸார்க் எனப்படக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநோக்கிய சைலம், இது காமன் தான். அதனால் ஒரு வித்திலை தாவர வேர்லேயும் புரோட்டோசைலம் எனப்படக்கூடிய பகுதி வெளிநோக்கி காணப்படும். ஒரு வித்திலை தாவரத்துலேயும் சரி, இருபத்திலை தாவரத்துலேயும் அதே போல் காணப்படும். அப்போ வேர் என்றாலே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸார்க், வெளிநோக்கி காணப்படக்கூடிய ஒரு ஜைலத்தினுடைய நுனி பகுதி, புரோட்டோசைலம் பகுதி வெளிநோக்கியில் காணப்படும். அப்படி ஞாபகம். இப்போ நம்ம ஒரு கீரை வாங்கிட்டு வரீங்க, வேரெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருவீங்க, தண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், நுமோனிக்ஸ் மாதிரி. வேர்னா எக்ஸார்க், தண்டுனா எண்டார்க். அப்போ உள்ளே வெளியே அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேர்னா வெளியே, தண்டுனா உள்ளே. அப்போ உங்களுக்கு எளிதாக இருக்கும். வேறு எப்போ கேட்டாலும், ஏன்னா தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொஸ்டின்ஸு, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெளிநோக்கிய சைலம், புரோட்டோசைலம் வெளிநோக்கி காணப்படும் அப்படின்னு எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ இருபத்திலை தாவரத்தில் இருக்கிற அமைப்பினுடைய வேருடைய அமைப்பு பார்த்திங்கன்னா நடு மையத்தில் பித்து காணப்படலை, ஏன்னா அங்கே மெட்டாசைலம் காணப்படுது. அதனால் பித்து காணப்படாது. இது எப்படி கேட்பாங்கன்னா டிவைட் ஆஃப் பித், ஆங்கிலத்தில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன், பித் இஸ் ஆப்ஷன், டிவைட் ஆஃப் பித்.
ஆர் இப்படி பலவிதமான அமைப்புகளில் இல்லாட்டி ஆப்சண்ட்டு இப்படி இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரியான கூற்று தீஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் த விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஆர் விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கூற்றுகளில் எவையெல்லாம் சரியான கூற்று எவையெல்லாம் தவறான கூற்று. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ வேர் பகுதின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் புறத்தோல் காணப்பட்டது, அதுக்கு ரைசோடர்மிஸ்ன்னு சொல்கிறோம், அல்லது எபிபிலமான்னு சொல்கிறோம், அல்லது பைலிஃபரஸ் லேயர்னு சொல்கிறோம். அதில் ஸ்டொமேட்டா எனப்படக்கூடிய புறத்தோல் இலைத்தொலிகள்லாம் காணப்படாது. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா குயிட்டிக்கில் எனப்படக்கூடிய படலம், ஏன்னா மண்ணுக்கு அடியில் இருக்கிறதுனால குயிட்டிக்கில் எனப்படக்கூடிய படலம் காணப்படாது. அதனுடைய கீழ்ப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த புறத்தோலுக்கு அடுத்து கார்டெக்ஸ் எனப்படக்கூடிய புரணி பகுதி காணப்படுது. அதில் சேமித்தல் பணி இருக்கும். அதனால் நிறைய இடைவெளிகள் விட்டு காணப்படும். அடுத்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த லியூகோபிளாஸ்ட் எனப்படக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளாஸ்டிடுகள்னு சொல்கிறோம். அந்த பிளாஸ்டிடுகள்லாம் இந்த கார்டெக்ஸில் காணப்படும். ஒரே ஒரு கொஸ்டின் இதுலேருந்து முக்கியமானது அடிக்கடி கேட்பாங்கன்னா, கார்டெக்ஸ் எனப்படக்கூடிய இந்த புரணி பகுதியினுடைய அடிப்புற அடுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எண்டோடர்மிஸ். இப்போ தண்டில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோடர்மிஸ் பதிலாக ஸ்டார்ச் சீத்து காணப்படும், ஸ்டார்ச் அடுக்கு காணப்படும். ஆனால் அதனால தான் இதே மாதிரி ஒத்த அமைப்புடைய பகுதிகள். அதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஹோமலகஸ் ஆர்கன். அப்போ விச் இஸ் ஹோமலகஸ் டு த எண்டோடர்மிஸ் அப்படின்னா தண்டில் வந்து ஸ்டார்ச் சீத்து, வேரில் வந்துட்டு எண்டோடர்மிஸ். நடு மையத்தில் இருக்கக்கூடிய உருளை பகுதி இருக்கு இல்லையா, அந்த உருளை பகுதிக்கு தான் ஸ்டீல் அப்படிங்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டீலினுடைய வெளிப்புற பகுதி எதுன்னு கேட்கலாம், அல்லது உள்புறத்தில் அமைந்த பகுதி எது. இப்போ எண்டோடர்மிஸ் வரைக்குமே புரணி பகுதி தான். எண்டோடர்மிஸ் எனப்படக்கூடிய அந்த அகத்தோலும் புரணியினுடைய பகுதி தான். அதற்கு அடுத்து என்ன பகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரிசைக்கிள் காணப்படும். இதுவும் ஒரு பேரன்கைமலான திசு தான். இந்த பெரிசைக்கிள்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பெரிசைக்கிள் உயிருள்ள செல், பேரன்கைமட்டஸ் செல்கள். இதிலிருந்து என்ன உருவாகுதுன்னா பக்கவாட்டு வேர்கள் உருவாகுது. அதனால தான் இந்த லேட்ரல் ரூட்ஸ் ஆர் எண்டோஜீனஸ் ஆரிஜின் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பெரிசைக்கிள் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா உள்ளே இருக்க இந்த பெரிசைக்கிள்லேருந்து தான் இந்த இரண்டாம் நிலை வேர்கள்லாம் உருவாகுது. அதனால் அகத்தோன்றிகள், இரண்டாம் நிலை வேர்கள்லாம் அகத்தோன்றிகள் என அழைக்கப்படுது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ எண்டோஜீனஸ் ஆரிஜின், லேட்ரல் ரூட்ஸ் ஆர் எண்டோஜீனஸ் இன் ஆரிஜின் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனத்தில் சொல்லணும். இப்போ ஒருவித்திலை தாவர வேரும் இருவித்திலை தாவர வேருடைய அமைப்பையும் நம்ம படிச்சிருக்கிறோம். இதனுடைய நடுப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருவித்திலை தாவர வேரில் பல சைலம் புளோயங்கள் அந்த வளையத்தில் காணப்பட்டது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 அல்லது 4 அல்லது 6 வரைக்கும் உண்டான வாஸ்குலார் கற்றைகள் தான் ஆரப்போக்கு அமைவில் காணப்படும். அதனால் அங்கே வந்து பாலியார்க் பலமுனை சைலம்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 முனை சைலம் பொதுவாக காணப்படும். ஒருவித்திலை தாவர வேர் பார்த்தீங்கன்னா பாலியார்க் பலமுனை சைலம். இருவித்திலை தாவர வேர்னு பார்த்தீங்கன்னா 4 முனை சைலம் காணப்படும். புரோட்டோசைலம் எப்பொழுதுமே வெளிநோக்கி தான் காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்டுக்கு வரும். இப்போ ஒருவித்திலை தாவர தண்டு மற்றும் இருவித்திலை தண்டு எப்படி காணப்படும்? இப்போ இந்த ஒருவித்திலை தாவர தண்டை நம்ம வெட்டுத்தோட்டம் எடுத்து இப்போ சாதாரணமாக ஒருவித்திலை தாவரத்துக்கு மக்காச்சோளத்தை எடுத்து வெட்டித்தோட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவித்திலை தாவரத்துக்கு இதனுடைய அமைப்பு காணப்படும். இப்போ பொதுவாக கிரவுண்டு பிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டில்ஸ், விரைவி காணப்படக்கூடிய வாஸ்குலர் பண்டில். மாணவர்களுக்கு சொல்லும்போது நம்ம இதை விவரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாயாசம் நம்ம வீட்டில் செஞ்சாங்கன்னா மேலெல்லாம் என்ன மிதக்குன்னு கேட்டால் பசங்க சொல்லுவாங்க பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ்ஸு, ரைசின்ஸ் எல்லாமே மிதக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இன்னொரு மாணவன் சொல்லுவான், சார் ஒரு ட்ரம்மில் சிக்கன் பீஸில் இருந்தால் எப்படி இருக்கும் சார், அது போல் காணப்படுது சார். சூப்பர் எக்ஸாம்பிள். அப்போ இதே மாதிரி விரைவி காணப்படும் ஸ்கேட்டர்டு வாஸ்குலார் பண்டில்ஸ். விரைவி காணப்படக்கூடிய வாஸ்குலார் கட்டைகள் எதில் காணப்படும்னா ஒருவித்திலை தாவர தண்டில் காணப்படும். இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சின்னதாக இருக்கக்கூடிய வாஸ்குலார் கட்டைகள்லாம் வெளிப்புறமாகவும் பெரிய பெரிய வாஸ்குலார் கற்றைகள்லாம் நடு மையத்திலையும் காணப்படும். ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றையும் தனியாக ஒரு வாஸ்குலார் பண்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா மனித மண்டவோட வடிவத்தில் காணப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைலம் பகுதி ஒய் வடிவத்தில் காணப்படும். அந்த 2 பெரிய மெட்டாசைலமும் ஒரு புரோட்டோசைலம் காணப்படும்.
அப்போ சில நேரத்தில் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு இந்த புரோட்டோசைலம் சிதைந்து புரோட்டோசோயில இடைவெளியை உண்டாக்கும். புரோட்டோசைல இடைவெளி இது முக்கியமான ஒரு அமைப்பாக கருதப்படுது. ஒவ்வொரு வாஸ்குலர் அந்த பண்டலையும் சுற்றி ஒரு சிறப்பு வாய்ந்த செல்கள், அதாவது ஸ்க்ளிரன் கைமட்ட செல்களால் ஆன ஒரு பகுதி காணப்படும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பண்டில் சீத். இதுக்கு என்ன பேர் சொன்னோம்னா பண்டில் சீத். அப்போ நல்லா கவனிங்க மாணவர்களே. ஈச் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் இந்த மோனோகாட் ஸ்டெம், மோனோகாட் உருவித்தலை தாவரத்தினுடைய ஸ்டெம்மில் அந்த வெளிப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளிரன் கைமட்டஸ்னால் ஆன ஒரு சிறப்பு உரை காணப்படும். இதுக்கு பேர் தான் என்னது பண்டில் சீத், பண்டில் சீத் அப்படிங்கிறோம். அப்புறம் வெளிப்புற பகுதியை பார்க்குறோம். வெளிப்புற பகுதியில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த புறத்தோல் காணப்படுது. ஆனால் அந்த சின்ன சின்னதாக தூவிகள்லாம் இருந்தது இல்லையா, அந்த தூவிகள்லாம் இதில் காணப்படாது. சூட் ஹேர்ஸ் ஆர் ஆப்சன்ட்டுங்கிறோம். ஆனால் புறத்தோல் துளைகள் காணப்படும். ஏன்னா இது வந்து தண்டு தரைக்கு மேல் பகுதியில் காணப்படுது. புறத்தோல் துளைகள் காணப்படும். அதுக்கடுத்து புறத்தோலுக்கு அடிப்புறம் வரையும். இந்த புறத்தோலுக்கு அடிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் தான் அதிகமான வினாக்கள் எப்படி கேட்குறாங்கன்னா நீட்டில் இந்த ஹைப்போடெர்மிஸ் உருவித்தலை தாவரத்தில் இருக்கிற ஹைப்போடெர்மிஸும் இருவித்தலை தண்டில் இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மிஸ் எவ்வாறு வேறுபடுது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் மோனோகாட்டில் ஹைப்போடெர்மிஸ் மேடப் ஆஃப் ஸ்க்ளிரன் கைமாவில் தான் ஆகியிருக்கும். ஆனால் டைகாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்போடெர்மிஸ் வந்து கோலன் கைமாவில் ஆனது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக மனசில் வைத்துக்கொள்ளணும். பார்ப்பேன் ஹைப்போடெர்மிஸை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பண்டில் சீத் கற்றை உரை இந்த வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி விரைவி காணப்படுறதுனால கரெக்டாக நம்ம பிரிக்க முடியாது. எபிடெர்மிஸ் இது வரைக்கும் தான், அதுக்கடுத்து கார்டெக்ஸ் இது வரைக்கும் தான், புரணி பகுதி. இப்போ மற்ற இருவித்தலை தாவரத்தில் பிரிக்கிறது போல் ஒருவித்தலை தாவரத்தில் நம்ம ஈஸியாக எளிதாக பிரிக்க முடியாது. அப்போ அன்டிஃபரன்சியேட்டடாக இருக்குது. அனேபிள் டு டிஃப்ரென்ஷியேட், தனித்தனி பகுதியாக பிரிக்க முடியாது. பித்தை வந்து தனியாக தெளிவாக பிரிக்க முடியாது. அந்த அமைப்பில் தான் இந்த ஒருவித்தலை தாவர தண்டு காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இருவித்தலை தாவரத்தண்டு. இந்த இருவித்தலை தாவரத்தண்டு ஒரு வட்ட வளைய வடிவத்தில் காணப்படும். அப்போ வெட்டுத்தோட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வட்டமாக வளையமாக காணப்படுது. அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொன்னால் ஒழுங்குமுறையாக எல்லா வாஸ்குலர் கற்றைகளும் வரிசையாக காணப்படுது. இவ்வாறு வரிசையாக காணப்படக்கூடியதுனால யூ ஸ்டீல் அப்படிங்கிறோம். அந்த வளைய வடிவத்தில் காணப்படலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருவித்தலை தாவரத்தில் எப்படி காணப்பட்டது, அதில் வந்து விரைவி காணப்பட்டது. இங்கே ஒழுங்குங்கிறமாக வளைய வடிவத்தில் காணப்படும். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிகவும் சிக்கலான அமைப்புடையதாக காணப்படும். இப்போ பாருங்கள் இருவித்தலை தாவர ஒரு வெட்டு தோட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எபிடெர்மல் ஹேர்ஸ் இருக்கும், குட்டிகள் இருக்கும். அதே போல் எபிடெர்மல் டிஷ்யூக்கள் காணப்படும். எபிடெர்மிஸ் கீழே இருக்கிறது தான் ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொன்னோம். இந்த ஹைப்போடெர்மிஸ் இங்கே டிஃப்ரென்சியேட்டட் கோலன் கைமட்டஸ் ஹைப்போடெர்மிஸ் இருக்குது. அதுக்கடுத்து குளோரன் கைமா செல்கள் காணப்படுது. அதுக்குள்ளே ரெசின் டக்ட்ஸ் காணப்படுது. அப்புறம் பேரன் கைமா செல்கள் காணப்படுது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் எனப்படக்கூடிய பகுதி தான். ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லோயர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த எண்டோடெர்மிஸ், வேர்லேயும் எண்டோடெர்மிஸ் இருக்குது, இந்த தண்டுலேயும் எண்டோடெர்மிஸ் இருக்குது. ஆனால் இந்த தண்டில் இருக்கக்கூடிய எண்டோடெர்மிஸ் இந்த எண்டோடெர்மிஸ் ஆஃப் த டைகாட் ஸ்டெம் இஸ் கால்ட் அஸ் ஸ்டார்ச் சீத். இதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம். ஏன் அப்படி ஸ்டார்ச் சீத்துன்னு பேர் வைக்கிறாங்கன்னா அதில் நிறைய ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்குது. அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்குது. இப்போ வாஸ்குலர் பண்டில்ஸ் இங்கே எப்படி கேட்டிங்கன்னா அங்கே மனித மண்டை வடிவத்தில் காணப்பட்டது ஒருவித்தலை தாவரத்தில். பட் இன் டைகாட் ஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா வெட்ஜ் ஷேப்ட் ஆப்பு வடிவத்தில் காணப்படும். இப்போ வாஸ்குலர் கற்றையை மட்டும் ஒரு வாஸ்குலர் கற்றையை மட்டும் நம்ம எடுத்து உற்று நோக்கினோம்னா நடு மையத்தில் கேம்பியம் காணப்படும். அப்போ கேம்பியம் காணப்பட்டால் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒருவித்தலை தாவரத்தில் இருக்கக்கூடிய தண்டில் ஒரு வாஸ்குலர் கட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் கேம்பியம் காணப்படாது. அப்போ கேம்பியம் காணப்படலைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும், க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம். அப்போ மூடிய வகை வாஸ்குலர் கற்றை. அப்போ இதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸு ஒரு 6 இப்போ படிச்சிட்டோம். பாலியார்க் அப்படின்னா பலமுனை சைலம், அதே போல் டெட்ரார்க் 4 முனை சைலம், அதே போல் எக்ஸார்க் புரோட்டோசைலம் வெளிநோக்கியது, எண்டார்க் புரோட்டோசைலம் உள்நோக்கியது. அப்போ தண்டுனாலே எண்டார்க்கு தான். ஒருவித்தலை தாவர தண்டாலும் சரி இருவித்தலை தாவர தண்டாக இருந்தாலும் சரி
புரோட்டோசைலமானது உள்நோக்கி தான் காணப்படும். இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு வாஸ்குலர் கற்றையில் புரோட்டோசைலமானது உள்நோக்கி காணப்படுது. அது தெளிவாக நமக்கு தெரியுது. அதனால் என்டார்க் எனப்படக்கூடிய உள்நோக்கிய சைலம் என்றால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும்னா ஸ்டெம், தண்டு தான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது நம்ம இலைப்பகுதிக்கு வரும். இலை மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த லீவ்ஸ் ஆர் வெல் அடாப்டட் ஃபார் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியமானது. செகண்டரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய துளைகள் திறந்தால் தான் ஒளிச்சேர்க்கைக்கு உண்டான கார்பன் டை ஆக்சைடு உள்ளே செல்ல முடியும். அதே போல் சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளே செல்ல முடியும். நம்ம வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். பட் பிளான்ஸ் வில் டேக் வாட் கார்பன் டை ஆக்சைடு அட் த டைம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரிலீசஸ் ஆக்சிஜன். அதே நேரத்தில் தாவரங்களும் என்ன செய்யுது, தாவரங்களும் சுவாசிக்குது, அதற்கும் ஆக்சிஜன் தேவை. அதனால தான் நீங்கள் ஹார்ட் கொஸ்டின்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, புளிய மரத்தில் அடியில் சில மனிதர்கள் படுக்கும் பொழுது ஏன் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா, இதை மனிதன் அங்கே பறக்கக்கூடிய மனிதனுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது, மரத்துக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது. சில நேரம் ஏதாவது ஒரு கார்டியாக் அப்னார்மாலிட்டிஸ் அந்த மனிதனுக்கு ஏற்படும் பொழுது, அல்லது சுவாச கோளாறு இருக்கிற மனிதன் அதிகமான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள ஒரு போராட வேண்டியதாக இருக்கும். அப்போ கார்டியாக் கேட்னு சொல்கிறோம் இல்லையா, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் எதேன்னு இருக்கணும்னா அங்கே ஒரு மாரடைப்பு பெற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் புளிய மரத்தில் அடியில் பட்டு உருங்கக்கூடிய ஏதேனும் ஒரு மனிதன் வந்து உடனடியாக இறக்க காரணமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு போராட்டம், ஆக்சிஜன் கிடைக்காத அந்த தன்மையினால தான் போராடி இறந்து விடுகிறான். அதே போல் தான் இந்த இலைகளுக்கும், இலையினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா 3 முக்கியமான பணிகளுக்கு தன்னை தகவமைப்பு கொண்டுள்ளது. முதல் சொன்ன ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன். அதே போல் இந்த இலையினுடைய அமைப்பில் காற்றை வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறது சுவாசத்தின் போது, அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையின் பொழுது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது. அப்போ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த 3 விதமான பணிகளுக்கு மிக முக்கியத்துவம் பெறுது. அப்போ இருவித்திலை தாவர இலை அமைப்பும் ஒருவித்திலை தாவரத்தில் இலை அமைப்பும் பல்வேறு விதமான வகைகளில் வேறுபட்டு காணப்படலாம். இப்போ ஒரு இருவித்திலை தாவர இலையை எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், அந்த சூரியகாந்தி பூவுடைய இலையை எடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே போல் 3 விதமான அமைப்புகள் காணப்படும். வெளிப்புறத்தில் எபிடர்மல் டிஷ்யூ, நடு மையத்தில் கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கும். அப்புறம் நடு மையத்தில் பார்த்திங்கன்னா உற்று நோக்கினீங்கன்னா அதில் ஸ்டீல் பகுதி என்று அழைக்கக்கூடியதில் ஜைலமும் புளோயமும் காணப்படும். அப்போ இந்த உற்று நோக்கும் பொழுது இங்கே இலை பகுதியில் மட்டும் 2 விதமான புறத்தோல்கள் காணப்படும். மேல் புறத்தோல், கீழ் புறத்தோல், அப்பர் எடர்மிஸ், லோயர் எடர்மிஸ். இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த புறத்தோலுக்கு மேலே ஒரு குயிட்டிக்கல் படலம் காணப்படுது. இந்த குயிட்டிக்கல் படலம் பொதுவாக வெளிச்சத்தை உள்ள அனுப்பும். லைட் இட் பெனிட்ரேட் லைட் பட் நெவர் அலோஸ் வாட்டர் அவுட் சைட். எப்பயாவது ஒரு முறை தான் கொஞ்சோண்டு நீர் வந்து வெளியில் போகும், டிரான்ஸ்பிரேஷனாக வெளியில் போகுது. அப்போ இந்த நீராவி போக்கும் இலையினுடைய ஒரு முக்கியமான பணியாக கருதப்படுது, அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்னால் கருதப்படுது. அப்போ வெளியில் போகக்கூடிய நீர் இந்த குயிட்டிக்கல் வழியாக போச்சுன்னா குயிட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன், குயிட்டிக்கல் வழியாக நடைபெறக்கூடிய நீராவி போக்குன்னு அழைக்கிறோம். இப்போ 2 எபிடர்மிஸ் இதில் இருக்கு இல்லையா, அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோயர் எபிடர்மிஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய புறத்தோல் துளைகள், நிறையா துளைகள் இருக்குது. அந்த துளைகளை சுற்றி காட் செல்ஸ், காப்பு செல்கள் காணப்படும். அந்த காப்பு செல்களுடைய அமைப்பில் வேறுபட்டு காணப்படுது. 27 தாவர இலை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த காப்பு செல்கள் பீன் ஷேப்டாக இருக்கும், ஆர் கிட்னி ஷேப்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒருவித்திலை தாவரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடியதில் டம்பல் ஷேப்டாக இருக்குது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. இப்போ இருவித்திலை தாவர இலையில் எடுத்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வேறுபட்டு காணப்படும். மேல்புறத்தோலும் கீழ்ப்புறத்தோலும் எடுத்து பார்த்திங்கன்னா மேல்புறத்தோளுடைய பகுதிக்கு என்ன பேர் சொன்னால் அடாக்சியல் சர்ஃபேஸ், டார்சல் சர்ஃபேஸும், கீழ்ப்புற பகுதிக்கு வந்து அபாக்சியல் சர்ஃபேஸ் அப்படிங்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயுமே ஆம்பிஸ்டொமேட்டல், 2 பக்கத்துலேயுமே ஸ்டொமேட்டா எனப்படக்கூடிய புறத்தோல் எழுத்திலே 2 பகுதியிலையும் மேல்புறத்தோல்லையும் கீழ்ப்புறத்தோலும் 2த்துலேயுமே புறத்தோல் இலைத்துளிகள் காணப்பட்டால் ஆம்பிஸ்டொமேட்டல் அப்படின்னு சொல்கிறோம். 2 பக்கத்துலேயுமே இருக்கும். இல்லை ஒரு பக்கத்தில் மட்டும் காணப்படுது, கீழ்ப்புறத்தில் மட்டும் அப்படின்னா ஹைப்போஸ்டொமேட்டல். பொதுவாக பார்த்தீங்கன்னா 0 ஃபைட்ஸு இது மாதிரில தான் ரொம்ப இதாக காணப்படும். அனதர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மேல்புறத்தோலில்
மிக குறைந்த அளவு, வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஃபவுண்ட். ஏன்னா நிறைய ஓப்பனிங் இருந்ததுன்னா நீராவி போக்கு அதிகமாக போயிடும். அதனால் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஃபவுண்ட் இன் த அப்பர் எபிடெர்மிஸ், வேரஸ் மோர் ஸ்டொமேட்டா ஃபவுண்ட் இன் த லோயர் எபிடெர்மிஸ் ஆஃப் டைகாட் லீஃப். இது ஒரு முக்கியமானது. அதுக்கடுத்து அனதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 புறத்தோலுக்கு, அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கும் இடைப்பட்ட பகுதி அடாக்சியல் சர்ஃபேஸ், அபாக்சியல் சர்ஃபேஸ், பேஸ், பி ஃபார் பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டி ஃபார் டார்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கீழ்ப்புற பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி மீசோஃபில், இலை இடைத்திசு, மீசோஃபில்ங்கிறோம். இப்போ மீசோஃபில் வந்து டிஃப்ரென்சியேட்டட் இன்டு அப்பர் பேலிசேட் பெரன்கைமா, லோயரில் ஸ்பாஞ்சி பெரன்கைமா. இப்போ நீட் கொஸ்டின் வந்து சாதாரணமாக நம்ம ஸ்கூல் எக்ஸாமில் கேட்குற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஹவு இட் இஸ் டிஃப்ரென்சியேட்டட், இன் விச் லீஃப் பேலிசேட் பெரன்கைமா, ஸ்பாஞ்சி பெரன்கைமா டிஃப்ரென்சியேட்டட். இஃப் இட் இஸ் டிஃப்ரென்சியேட்டட் இட் கால்ட் அஸ் டார்சி வென்ட்ரல் லீஃப், மேல் கீழ் வேறுபாடு உள்ள இலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். 2 பக்கமும் ஒரே அமைப்பு தான் காணப்படுது. பேலிசேடுக்கும் ஸ்பாஞ்சியும் அப்படி வேறுபாடு இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். பேலிசேட் பெரன்கைமா மட்டும் காணப்பட்டால் ஐசோபைலேட்ரல் லீஃப். இது வந்து ஒருவித்திலை தாவரத்தில் மட்டும்தான் ஐசோபைலேட்ரல் லீஃப்னு அழைக்கிறோம். அனதர் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேலிசேட் பெரன்கைமாவுக்கும் ஸ்பாஞ்சி பெரன்கைமாவுக்கும் வேறுபாடுகள்லேருந்து வினாக்களுக்கு வரும். இப்போ பேலிசேட் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பசுங்கணிகள் காணப்படும், ஸ்பாஞ்சியில் வந்துட்டு குறைந்த அளவு காணப்படும். பேலிசேட் டிஷ்யூ மிக நெருக்கமாக இருக்கும், ஸ்பாஞ்சி டிஷ்யூவில் வந்துட்டு அதிக இடைவெளிகள் விட்டு காணப்படும். இப்போ இது மாதிரி எதில் அதிகமாக புரோட்டோபிளாஸ்ட் இருக்குது, அப்போ ஒளிச்சேர்க்கை அதிகமாக செய்யும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சியை வந்துட்டு குறைந்த அளவு ஒளிச்சேர்க்கையும் செய்து கொண்டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், அந்த வாயு பரிமாற்றத்தில் அதிக அளவு ஈடுபடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான பணிகள். அடுத்து வரக்கூடிய பகுதி அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பகுதியை பார்த்திங்கன்னா இலையில் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஒரு ஸ்டீல் பகுதி எடுத்து பார்த்திங்கன்னா ஜைலம் இருக்கும், புளோயம் இருக்கும். இங்கேயும் அதே போல் தான், ஜைலமும் புளோயமும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் பேர் கன்ஜாயிண்ட். அப்போ இந்த வேருடைய வாஸ்குலர் கற்றை அமைப்பு, தண்டினுடைய வாஸ்குலர் கற்றை அமைப்பு, இலையினுடைய வாஸ்குலர் கற்றையினுடைய அமைப்புலாம் மிக முக்கியத்துவம் பெறுது. அப்போ ஜைலம் வெளிநோக்கி காணப்படும், அப்போ புரோட்டோசைலம் வெளிநோக்கி காணப்பட்டால் வெளிநோக்கி சைலம் எக்ஸார்க்குன்னு சொன்னோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் வெளிநோக்கி காணப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோயம் வெளிநோக்கி காணப்பட்டால் அதுக்கு பேர் என்னென்னா கொல்லேட்ரல். சில நேரங்களில் தாவரங்கள் குக்குர்பிட்டா போன்ற தாவரத்தில் 2 பகுதியிலையுமே எப்படி இருக்குன்னா வேறுபட்டு காணப்படும். ஃப்ளோயம் 2 பக்கமே இருக்கும், வாஸ்குலர் பண்டலுடைய 2 பக்கமே காணப்பட்டால் ஆம்பி கொலேட்ரல்னு சொல்கிறோம். அப்போ 2 பக்கத்துலையுமே இருக்கும். பைகொலேட்ரல் வாஸ்குலர் பண்டல் 2 பக்கத்துலையுமே இருக்கும். அப்போ பைகொலேட்ரல் வாஸ்குலர் பண்டல் குக்குர்பிட்டாவில் காணப்படுது. அப்போ கன்ஜாயிண்ட் அப்படின்னா ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், கன்ஜாயிண்ட்டுங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது இந்த கொல்லேட்ரல் ஃப்ளோயம் பகுதி வெளிநோக்கி காணப்படணும். 2 பக்கமும் ஃப்ளோயம் காணப்பட்டால் பைகொலேட்ரல் வாஸ்குலர் கற்றை. எடுத்துக்காட்டு குக்கும்பர் ஆர் குக்குர்பிட்டா, இந்த குடும்பத்தை சேர்ந்ததில்னா அப்படி இருக்கும். அடுத்து மிக முக்கியமானதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இதில் கேட்பாங்கன்னா, இந்த ஃபைபர்ஸ் நார் பகுதி எதில் காணப்படுது, இலையினுடைய நார்கள். இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே படித்தோம், ஒருவித்திலை தாவர தண்டில் ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையும் சூழ்ந்து ஒரு ஸ்க்ளிரன் கைமாலான செல்கள் காணப்பட்டது, ஸ்க்ளிரன் கைமாட்டா செல்ஸ். அந்த ஸ்க்ளிரன் கைமா செல்லுக்கு தான் கற்றை உரை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அமைப்பு தான் இங்கேயும் காணப்படுது. அந்த ஸ்டீல் பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேரன் கைமாவானால் ஆன செல்கள் காணப்படுது. இங்கேயும் இதுக்கு பேர் கற்றை உரை தான். ஆனால் இந்த கற்றை உரை வந்து பேரன் கைமாவில் ஆனது, ஒருவித்திலை தாவர தண்டில் இருக்கக்கூடியது வந்து ஸ்க்ளிரன் கைமாவில் ஆனது. இந்த வேறுபாடு மிக மிக முக்கியமானது. அதே போல் இலையில் காணப்படக்கூடிய இந்த பண்டில் சீத்தை சில நேரங்களில் எப்படி அழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கலர்லெஸ் பெரன்கைமா அப்படின்னு சொல்லலாம், அல்லது எல்லை பெரன்கைமா. ஏன்னா எல்லை அந்த அவுட்டரில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர். இப்போ கோயில்கள்லாம் நீங்கள் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஊருடைய எல்லையில் அவுட்டர் மோஸ்டில் காணப்படும், அதனால தான் எல்லையம்மன்னு சொல்கிறோம். அதே பேர் தான் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அவுட்டரில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்னா பார்டர் பெரன்கைமா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பண்டில் சீத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக
இதை ஹேண்டில் பண்ணால் தான் இந்த நீட் இதுலேருந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். இதில் ஹைப்போடர்மிஸை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஹைப்போடர்மிஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஹைப்போடர்மிஸ் எப்படி இருந்ததுன்னா ஸ்க்ளிரன் கைமாவில் ஆனது. அதே போல் டைகாட் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா கோலன் கைமாவில் ஆனது. அதுக்கடுத்து ரெண்டாவது இந்த அமைப்பு பண்டில் சீத் ஆஃப் மோனோகாட், ஒருவித்திலை தாவரத்தினுடைய பண்டில் சீத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளிரன் கைமாவில் ஆனது. அதே சமயத்தில் இருவித்திலை தாவர இலையில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கைமாவில் ஆனது. இந்த கான்செப்ட் இதெல்லாம் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். இதை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணிங்கன்னா தான் அதை அனாலிட்டிக்கலாக ஸ்டடி பண்ணணும். இதை புரிந்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன் வாட் வே த டைகாட் லீஃப் இஸ் டிஃபர் ஃப்ரம் மோனோகாட்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனோகாட்டில் அதனுடைய புறத்தோலில் இருக்கக்கூடிய சில செல்கள் மிகவும் பருத்து காணப்படும். அதுக்கு பேர் தான் புல்லி ஃபார்ம் செல்ஸ். நிறைய நீட் தேர்வு கொஸ்டின்ஸில் இந்த புல்லி ஃபார்ம் செல்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க. இலை சுருங்குதல், அப்போ ரோலிங் அண்ட் அன்ரோலிங் ஆஃப் லீவ்ஸுக்கு இந்த புல்லி ஃபார்ம் செல்கள் மிக மிக துணை புரியுது. இப்போ இந்த புல்லி ஃபார்ம் செல்களை இந்த அப்பர் எபிடெர்மிஸ் ஆஃப் த மோனோகாட், புல் போன்ற மோனோகாட்டினுடைய இலையினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா தான் இந்த புல்லி ஃபார்ம் செல்கள் அமைஞ்சிருக்கும். அதே போல் சில வகையான செல்களும் காணப்படும். இந்த ஒருவித்திலை தாவரத்தில் பார்த்தீங்கன்னா சிலிக்கா செல்ஸ் அப்படின்னு இருக்குது, அதுவும் இதில் காணப்படலாம். அப்போ இது மாதிரி பல்வேறுபட்ட செல்கள் இதில் காணப்படும். அதே போல் இந்த வாஸ்குலர் கட்டையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிங்க, ஒரு அமைப்பு வாஸ்குலர் கட்டை இப்போ நடுப்பகுதியில் காணப்படும். அதில் சின்ன சின்ன வாஸ்குலர் கட்டையெல்லாம் வரிசையாக அமைந்து காணப்படலாம், அது ஒரு வேறுபாடு இருக்குது. அப்புறம் இலையில் ஏற்கனவே ஒரு வேறுபாடு படிச்சிட்டிங்க, அந்த ஸ்டொமேட்டா புறத்தோல் இலைத்துளை இருவித்திலை தாவரம்னா எப்படி இருக்கும், ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு பீன்ஸ் வடிவம் அல்லது அவரை விதை விலை வடிவம் அல்லது கிட்னி ஷேப்டாக இருக்கும். ஆனால் ஒருவித்திலை தாவரத்தினுடைய இலையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அதில் டம்பல் ஷேப்டு இருக்கும். இதெல்லாம் பொதுவான ஒருவித்திலை தாவரப்போ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இலையில் இருந்ததை கேட்குறாங்க. எஸ்பெஷலி மோனோகாட் லீஃப் ஒருவித்திலை தாவரத்துலேருந்து தான். ஏன்னா அதுதான் மாணவர்களிடம் அதிகமாக பரிச்சயம் இருக்காது. மற்றதெல்லாம் ஒருவித்திலை தாவர வேறு, இருவித்திலை தாவர வேறு எல்லாமே நல்லா படிச்சிருவாங்க. இந்த ஒருவித்திலை தாவர இலையை மாணவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்க மாட்டார்கள் என்று கருதி தான் இந்த இதுலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணணும், எந்த விதமான அமைப்பெலாம் ஒருவித்திலை தாவரத்தில் இருக்குது, ஒருவித்திலை தாவர இலையில் எப்படி இருக்குது, ஒருவித்திலை தாவர தண்டில் எப்படி இருக்குது, ஒருவித்திலை தாவர வேரில் எப்படி இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் யூ ஹவ் டு ரெஃபர் விச் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டைகாட் ஸ்டெம், டைகாட் ரூட், டைகாட் லீஃப். இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதனால தான் முறையான பயிற்சி முழுமையான முயற்சி இருந்தால் தான் இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால் நம்ம சில மாடல் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நம்ம இப்போ படித்த பாயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஒரு படம் காமிக்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா ஒருவித்திலை தாவரம், ஒருவித்திலை தாவரத்தில் இருக்கிற அமைப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு புல்லி ஃபார்ம் செல்கள். இந்த புல்லி ஃபார்ம் செல்கள் தான் மிக முக்கியமானது. இந்த புல்லி ஃபார்ம் செல்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒருவித்திலை தாவரத்தில் மட்டும்தான் காணப்படும். இப்போ நம்ம நேராக ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் வில் ப்ராக்டிஸ் சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் நீட். ஃபர்ஸ்ட் ஒன், த லேயர் ஆஃப் செல்ஸ் பிட்வீன் எண்டோடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில். அப்போ எண்டோடெர்மிஸுக்கும் வாஸ்குலர் பண்டிலுக்கும் இடைப்பட்ட லேயர் எது? ஏ எபிடெர்மிஸ், பி பெரிசைக்கிள், சி ஹைப்போடெர்மிஸ் அண்ட் பித். ஸோ யூ நோ தட் a layer of cells between endodermis, already you know that endodermis is a lowermost part of the cortex. இந்த எண்டோடெர்மிஸ் எனப்படக்கூடியது புறணிப்பதனுடைய அடிப்புற பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்ன பகுதி காணப்படுது? எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி டோல் தட் எ பெரிசைக்கிள், எ பேரண்ட் கேமெட்டஸ் செல் ஃபவுண்டு. அந்த பேரண்ட் கேமெட்டஸ் செல்லிருந்து தான் அந்த பேரண்ட் கேமெட்டஸ் பெரிசைக்கிள்லேருந்து தான் லேட்ரல் ரூட்ஸ் உருவாகுது. அந்த லேட்ரல் ரூட்ஸ் உருவாதனால தான் லேட்ரல் ரூட்ஸ் ஆர் எண்டோஜினஸ் ஆரிஜின், அகத்தோன்றியல். லேட்ரல் ரூட்ஸ் அந்த பக்கவாட்டு வேர்கள்லாம் அகத்தோன்றிகள் என்று படித்தோம். அப்போ அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த கொஸ்டின்ஸுக்குள்ளே நீங்கள் போகணும். எப்பொழுதுமே மாணவ செல்வங்களே நீங்கள் இந்த நீட்டு தேர்வில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த 4 ஆப்ஷன்ஸையும் முழுவதுமாக படித்த பிறகு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஈவன் த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாது. இப்போ தவறான கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். அதனால்
ஒரு மார்க்கை வீணாக்காமல் 4 மார்க் எடுக்கிறது போல் கொஞ்ச நேரம் ஒரு புத்தியை பயன்படுத்தி நீங்கள் செய்யணும். அப்போ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிடெர்மிஸ், செகண்ட் ஒன் இஸ் பெரிசைக்கிள், தேர்ட் ஒன் இஸ் ஹைப்போடெர்மிஸ், ஃபோர்த் ஒன் இஸ் பித். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, பெரிசைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் டு த எண்டோடெர்மிஸ் எப்பொழுதுமே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா பெரிசைக்கிள் தான் இருக்கும். இப்போ வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மோட்டார் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எதில் பார்த்துருப்பீங்க? ஏ, டைகாட் ஸ்டம், பி, அப்பர் எபிடெர்மிஸ் ஆஃப் டைகாட் லீவ்ஸ், சி, லோயர் எபிடெர்மிஸ் ஆஃப் மோனோகாட் லீவ்ஸ், டி, அப்பர் எபிடெர்மிஸ் ஆஃப் மோனோகாட் லீவ்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. புல்லிஃபார்ம் செல்ஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் மோனோகாட்டு மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மோனோகாட் ரூட்டுன்னு உடனே மோனோகாட்டை பார்த்து மோனோகாட்டில் தான் படித்தோம் டிக்கி படிச்சிருவாங்க. 4 ஆப்ஷனையும் படிச்சுட்டு கடைசியாக தான் நீங்கள் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா சில நேரங்களில் 2வது 3வது அல்லது ஈவன் 4th கூட கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். அதனால தான் அறிந்து புரிந்து படிக்க வேண்டும். இதில் வந்து அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் நாலேஜை வந்து யூஸ் பண்ணணும். பொறுமை இருந்தால் தான் நம்ம இதையும் சாதிக்க முடியும். அப்போ டைகாட் ஸ்டெம்மில் கண்டிப்பாக இருக்காது. அது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் எபிடெர்மிஸ் ஆஃப் டைகாட்னு வரதெல்லாம் நீங்கள் தூக்கிடணும். ஏன்னா இன்ட்டு போட்டுக்கணும், மனசுக்குள்ளேயே தான் நீங்கள் இன்ட்டு போட்டுக்கணும். டைகாட்னா புல்லிஃபார்ம் செல்ஸ் காணப்படாது. இன் டைகாட் ஸ்டம், ரூட், லீவ்ஸ் there is no புல்லிஃபார்ம் செல்ஸ். ஸோ ஒன்லி புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த லீஃப். அப்போ அது டைகாட் லீஃபா மோனோகாட் லீஃபான்னு பார்த்தா ஒன்லி மோனோகாட் லீஃப். இப்போ அதில் ஒரு கிட்டத்தில் நெருங்கி வராங்க. எப்படி வந்து இந்த திருடங்களை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கும் போது நெருங்கி போவாங்க. அதே போல் தான் இங்கே. இப்போ 3 ஆப்ஷனை நம்ம விட்டுட்டோம். இப்போ கடைசி ஒரு ஆப்ஷன் வரும்போது மோனோகாட் லீஃபுக்கு மட்டும் வரும். அதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அப்பர் எபிடெர்மிஸா லோவர் எபிடெர்மிஸா. அப்போ யூ நோ தட் புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் த அப்பர் எபிடெர்மிஸ் ஆஃப் மோனோகாட் லீஃப். ஒரு வித்திலை தாவரத்தினுடைய மேற்புற பகுதியில் காணப்படுது. சில கொஸ்டின்ஸ் இப்படி உங்களை ட்விஸ்டடாக கேட்கலாம். புல்லிஃபார்ம் செல்ஸ் எதற்கு பயன்படுது? ரோலிங் அண்ட் அன்ரோலிங் ஆஃப் லீவ்ஸு, அந்த இலை சுருங்குதலுக்கும் விரிதலுக்கும் பயன்படுது. வேறு பேர் என்னென்னு கேட்டால் மோட்டார் செல்ஸ், இயந்திர செல் என்றும் அழைக்கப்படுது. இது மாதிரி ஒரே கான்செப்டையே மாறி இது பண்ணலாம். அப்போ ஒரே கொஸ்டின்ஸ் தான் பலதாக மாறி கேட்கப்படுவாங்க. அப்போ ஒரே மாவுலேயே தோசை செய்கிறாங்க, இட்லி செய்யலாம், மாறி எல்லா பொருளையும் செய்கிறாங்களே, அதே போல் தான் ஒரே கொஸ்டின் உங்களுக்கு ட்விஸ்டடாக வேரியஸ் ஃபார்ம்ஸில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக இந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். புல்லிஃபார்ம் செல்ஸு உங்களுக்கு எப்பயுமே அப்படியே கண்கள்லேயே அசைவாடி கொண்டே இருக்கும். புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் த மோனோகாட் லீஃப் அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. 3வது பாருங்கள். இப்போ 3rd கொஸ்டின். எக்ஸார்க் அண்ட் பாலியார்க் வாஸ்குலர் பண்டில்ஸ் occur in A, மோனோகாட் ஸ்டம், B, மோனோகாட் ரூட், C, டைகாட் ஸ்டம், D, டைகாட் ரூட். அன்பான மாணவர்கள், உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எக்ஸார்க், வாட் இஸ் எண்டார்க் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸார்க்னா எக்ஸ்னாலே அவுட்டு. அப்போ ரூட்டை தான் நம்ம வெளியில் போட்டோம். அப்போ ரூட்டு வந்து வெதர் இட் இஸ் மோனோகாட் ரூட் ஆர் டைகாட் ரூட், புரோட்டோசலம் ஃபேஸிங் அவுட்டர், அப்போ எக்ஸார்க். பாலியார்க்குனா நிறைய பலமுனை சைலங்கள் காணப்படும். ஏற்கனவே இப்போ ஜைலமும் புளோயமும் மாறி ரேடியில் அமைந்து பல முனைகளில் காணப்படும். அப்போ இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வேரில் மட்டும்தான் அப்படி காணப்பட்டது. பாலியார் கண்டிஷன் ஃபவுண்ட் இன் மோனோகாட் ரூட். அப்போ சரியான விடை இதில் பார்த்தீங்கன்னா பி, மோனோகாட் ரூட். அப்போ நீங்கள் இந்த டிஸ்ட்ராக்டர்ஸை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். முதல்ல எக்ஸார்க்குனா இதில் மட்டும்தான் இருக்கும், ரூட்டில் மட்டும்தான். அப்போ 2 ரூட்டில் இருக்குது, மிச்சம் 2 மோனோகாட் ஸ்டம்மையும் டைகாட் ஸ்டம்மையும் எடுத்துடணும். அப்போ அது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 4th கொஸ்டின். இன் ரூட் த ஜைலம் இஸ், வேரில் ஜைலம் எப்படி காணப்படுது? ஏ, மீசார்க், பி, எக்ஸார்க், ஏ, பிளேஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், டி, எண்டார்க். இப்போ நம்ம 3வது கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ ஆல்வேஸ் புரோட்டோசைலம் ஃபேஸிங் அவுட்டர் இன் ரூட், போத் இன் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் இரண்டுலேயுமே புரோட்டோசைலமானது வெளிநோக்கியில் தான் அமைந்தது. அப்போ நல்லா நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். எக்ஸார்க் அப்படின்னாலே
இந்த புரோட்டோசெலம் வெளிநோக்கியது தான். அதனால் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம் ஆன்சரு. பி எக்ஸ்ஆர்க் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு. ஏன்னா ரூட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்கணும், எக்ஸ்ஆர் கண்டிஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th ஒன். இன் மோனோகாட் லீஃப், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் தெர் ஆர் சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மோனோகாட் லீஃப். வெதர் எதுலேருந்துலாம் உங்களுக்கு கேட்கலான்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ கொஸ்டின்ஸை பார்த்த பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். மோனோகாட் லீஃப். A. Bulliform cells are absent from the epidermis. B. Veins form a network. C. Mesophyll is well differentiated into these parts. And mesophyll is not differentiated into palisade and spongy parenchyma. இப்போ நல்லா கவனிங்க, இதில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோனோகாட் லீஃபில் புல்லிஃபார்ம் செல்ஸ் காணப்படுது, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆர் ஆப்சண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது தப்பானது, மோனோகாட் லீஃப் கொடுத்தது தப்பானது. அதுக்கடுத்து இந்த மோனோகாட்டில் பார்த்தீங்கன்னா வெயின்ஸ்லாம் நல்ல நெட்வொர்க்காக இருக்காது, ரெட்டிகுலேட்டட் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பேரலல் வீனேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பாயிண்ட்டும் கிடையாது. மீசோஃபிலிஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், ஏற்கனவே படித்தோம் நம்ம 20 தாவர இலையில் மட்டும்தான் மீசோஃபிலிஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு அப்பர் பெலிசைட் அண்ட் லோயர் ஸ்பாஞ்சி பெரன்கைமா. அப்போ எதில் வந்து வேறுபாடு காணப்படாதுன்னா, வேறுபாடு காணப்படவில்லைன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லணும்னா ஐசோபைலேட்டரல் லீவ்ஸ் ஆர் ஒத்த அமைவுடைய இலைப்பகுதி. ஏன்னா மேல் கீழ் வேறுபாடு இல்லைன்னா 20 தாவரம், இரு பக்கமும் ஒத்த அமைப்புடையதுன்னா 20 தாவரம். அப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, மீசோஃபிலிஸ் நாட் அட் ஆல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பேலிசைட் அண்டு ஸ்பாஞ்சி பெரன்கைமா. அப்போ பாலிசைட் டிஷ்யூ ஸ்பாஞ்சி டிஷ்யூ எனப்படக்கூடிய வேறுபாடே இதில் காணப்படாது. அதுதான் சரியான ஆப்ஷன். 6th கொஸ்டின். இன் டைகாட் ரூட், அப்போ இந்த டைகாட் ரூட்டில் ஏ வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் அண்ட் வித் கேம்பியம். பி வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஏ ring like manner and have cambium. C xylem and phloem are radially arranged. D xylem is always endark. இப்போ இது மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸாக கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரிங்காக இருக்குது, ரிங்காக இருந்ததுன்னா அது டைகாட் ஸ்டெம்மு, இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்கேட்டர்டாக இருக்குது அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம், அதுக்கு சம்மந்தம் இல்லை. xylem and phloem are radially arranged. அப்போ மோனோகாட் ரூட்னாலும் சரி டைகாட் ரூட்னாலும் சரி xylem phloem ரேடியலாக தான் இருக்கும், ஆரப்போக்கில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ xylem is endarkனு கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டால் உள்நோக்கிய xylem வந்து தண்டோட தொடர்புடையது. அதனால் கரெக்ட் ஆப்ஷன் வந்து xylem and phloem are radially arranged அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பெரிய நீளமாக இருக்கும், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஃபேக்ட் சின்னதாக இருக்கும். அப்போ அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டாக்டர் எப்படி பெரிய நோயோடு வராங்கன்னா டாக்டர் உடனே கண்டுபிடிச்சிடுவார், டயக்னோஸ் பண்ணிடுவார், அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிக்கிறார். அதே போல் தான் நீங்களும் என்ன செய்யணும், உங்கள் மைண்டில் கொண்டு வந்துடணும். வேரா ரூட்னா என்னது, ஆல்வேஸ் எக்ஸார்க். ஸ்கேட்டர்டா மோனோகாட் ஸ்டெம், பாலியாக இருக்கா மோனோகாட் ரூட். இப்படி பாயிண்ட்டாக நீங்கள் மனதில் நிலைநிறுத்தி வைத்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 7th கொஸ்டின் போகலாம். வெல் டெவலப்டு பித்து, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பித்துக்கு வேறு பேர் மெடுலா, அதை வச்சும் கேட்கலாம். வெல் டெவலப்டு பித் இஸ் ஃபவுண்ட் இன் ஏ மோனோகாட் ஸ்டெம் அண்ட் டைகாட் ரூட். பி மோனோகாட் அண்ட் டைகாட் ஸ்டெம்ஸ். சி டைகாட் ஸ்டெம் அண்ட் டைகாட் ரூட். டி டைகாட் ஸ்டெம் அண்டு மோனோகாட் ரூட். இப்போ உங்களுக்கு மைண்டில் அசைவாடி இருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் பித்து படிச்சீங்க, பித்து அதர்வைஸ் கால்டஸ் மெடுல்லா. இப்போ ஏற்கனவே கார்டெக்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பேர் சொன்னேன், கார்டெக்ஸ் இஸ் கால்டஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் கிரவுண்ட் டிஷ்யூ. அதே போல் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பித்துக்கு வேறு பேர், ஏன்னா ஸ்டீலுக்குள்ளே இருக்கிறதுனால இன்ட்ராஸ்டிலார் கிரவுண்ட் டிஷ்யூ ஆர் மெடுல்லா அப்படிங்கிற பேர் இருக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம படித்தோம், ஒருவித்திலை தாவர வேரில் நடு மையத்தில் பித்து தெளிவாக காணப்பட்டது. அதுக்கடுத்து 20 தாவர தண்டில் நடுவில் பித்து தெளிவாக காணப்பட்டது, அதை சுற்றி தான் வாஸ்குலர் பண்டில் இருந்தது. அதனால தான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா யூ ஸ்டீல் வாஸ்குலர் கட்டையில் வந்து பித்துக்கு சுற்றி நடுவில் வரிசையரமாக இருந்தது. அப்போ நீங்கள் சரியான ஆப்ஷன் ஈஸியாக தேர்ந்தெடுத்துடலாம், டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ரூட். டியில் மட்டும்தான் இந்த பித்து தெளிவாக காணப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின். த கரெக்ட் சிச்சுவேஷன் ஆஃப் மீசோஃபில் இன் ஐசோபைலேட்ரல் கிராஸ் லீஃப்
is shown by A. Palisade towards adaxial surface, B. Palisade towards abaxial surface, C. Undifferentiated mesophyll, D. Palisade along both the surface. இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு ட்விஸ்டடாக தெரியும். ஏற்கனவே அதான் சொன்னேன், இங்கிலீஷ் மீடியத்தில் அபாக்சியல் சர்ஃபேஸ் அடாக்சியல் சர்ஃபேஸ்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டார்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நுமோனிக் மாதிரி. அபாக்சியல் சர்ஃபேஸ்னால் கீழே இருக்கக்கூடிய பகுதி. அப்போ ஏற்கனவே பலமுறையில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இலை இடைத்திசு பேலசேடு மற்றும் ஸ்பாஞ்சி பேரன்கேமே எனப்படக்கூடிய வேறுபாடு கிடையாது, ஒருவித்திலே தாவர இலையில் கிடையாது. அது தெளிவாக உங்களுக்கு பாயிண்ட் இருக்கனால உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசோஃபில் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th ஒன். மோனோகாட் ரூட் டிஃபர்ஸ் ஃப்ரம் டைகாட் ரூட். இதே போல் ஏதாச்சும் ஒரு வேறுபாடு வினாக்கள் கேட்குறாங்க, வேறுபடுத்துக. எப்படி வேறுபடுது? ஓப்பன் வாஸ்குலார் பண்டில்ஸ், ஸ்கேட்டர்டு வாஸ்குலார் பண்டில்ஸ், வெல் டெவலப்டு பித், ரேடியலி அரேஞ்ச்டு வாஸ்குலார் பண்டில்ஸ். இப்போ இந்த மோனோகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அதே போல் தான் இங்கே ஒவ்வொன்றுக்கும் டிஸ்டிங்விஷ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோனோகாட் ரூட்னா எடுத்தோன்னே பார்த்தாலே பித்து நடுவில் இருக்கும். டைகாட் ரூட்டில் பித்து நடுவில் இருக்காது, ஏன்னா நடுவில் அங்கே மெட்டாசைலம் இருக்கும். அதே போல் தான் ஸ்கேட்டர்டு வாஸ்குலார் பண்டல்னால் ஏற்கனவே நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க, 2 எக்ஸாம்பிள்ஸு. ஒன்று வந்து பாயாசம், இன்னொன்று வந்து ட்ரம்மில் இருக்கக்கூடிய பிரியாணி. அதான் ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டலுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஒரு வித்திலே தவிர தண்டில் தான் அப்படி இருக்குது. அப்போ பித்து தான் இதில் பித்துலனால தான் வேறுபடுது. வெல் டெவலப்டு பித்து, வெல் டெவலப்டு. ஆனால் இதே மாதிரி தான் டிஃப்ரென்சியேஷன் கொஸ்டின். இதுலேருந்து இது எப்படி வேறுபட்டு காணப்படுது? மோனோகாட் ரூட்டில் பித்து இருக்குது, டைகாட் ரூட்டில் பித்து இருக்காது. அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து சி, வெல் டெவலப்டு பித்து அப்படின்னு இங்கே எடுத்து எழுதிடலாம். 10th கொஸ்டின். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் A. bryophytes, B. டைகாட் ரூட், C. டைகாட் ஸ்டம், D. மோனோகாட் ஸ்டம். ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டில், விரைவி காணப்படக்கூடிய வாஸ்குலர் கட்டைகள் இதில் தான் காணப்படுது, ஒரு வித்திலே தவிர தண்டு, மோனோகாட் ஸ்டம். அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்து சில கொஸ்டின்ஸ் ஒரு 20% வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், 4 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் டஃபஸ்ட்டாக ஒரு டெஸ்ட்ராக்டர் இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்கன்னா தான் அந்த 4 மதிப்பெண்ணுக்கு 4 மதிப்பெண்ணை பெற முடியும். இல்லாட்டி நீங்கள் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கணும். அதனால் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி யோசனை செய்து பொறுமையாக கண்டுபிடிக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் ஏற்கனவே ஒரு கான்செப்டை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். பித்து எதுலெல்லாம் காணப்படுது? உருவத்திலே தவிர வேரில் காணப்படும். வாஸ்குலர் பண்டில் ஸ்கேட்டர்டாக எதில் இருக்குது? உருவத்திலே தவிர தண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் நல்லா பதிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும், உருவத்திலே தவிர தண்டு. அதே போல் அந்த மண்டை ஓடு போல் காணப்படும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி, மோனோகாட் ஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இப்போ 11th ஒன். ஜென்ரலி ஹைப்போடர்மிஸ் இன் மோனோகாட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் A. பேரன்கைமா, B. ஸ்க்ளிரன்கைமா, C. கோலன்கைமா, D. குளோரன்கைமா. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த நீட் எக்ஸாம்ஸில் இந்த ஹைப்போடர்மிஸை பற்றி கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்குறாங்க. ஹார்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. இதான் ஹார்ட் கொஸ்டின்ஸ். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், சிந்தனையை தூண்டும் திறனறி வினாக்களாக கேட்குறாங்க. அப்போ ஹைப்போடர்மிஸை பற்றி ஒரு வினாக்களை கேட்கலாம். அதே போல் பண்டில் சீத் எப்படி இருக்குது அதனுடைய அமைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்போடர்மிஸ் ஆஃப் மோனோகாட்டு எப்போயுமே ஸ்க்ளிரன் கேவலம் ஆனது. அதனால தான் நம்ம தெளிவாக எழுதிடலாம். 20 தாவரத்தில் நல்லா கவனிங்க, கோலன் கைமா வேரில் காணப்படாது, தண்டில் மட்டும்தான் இருக்கும். ஹைப்போடர்மிஸுக்கு கீழே இருக்குது. அப்போ எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிற ஹைப்போடர்மிஸ் வந்து டைகாட் ஸ்டெம்மில் மட்டும்தான், 20 தாவர தண்டில் மட்டும்தான் கோலன் கைமா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டின்ஸில், ஹைப்போடர்மிஸ் ஆஃப் மோனோகாட்னா ஆல்வேஸ் ஸ்க்ளிரன் கைமேட்டர்ஸ், ஆல்வேஸ் ஸ்க்ளிரன் கைமேட்டர்ஸ். அப்போ பி தான் கரெக்டான ஆப்ஷன். 12th கொஸ்டின் போகலாம். த பாலியார் கண்டிஷன் இஸ் ஃபவுண்ட் இன். பாலியார் கண்டிஷன் எதில் நம்ம பார்க்குறோம்? பாலியார் கண்டிஷன் இஸ் சீன் இன் A. மோனோகாட் ஸ்டம், B. மோனோகாட் ரூட், C. டைகாட் ரூட், D. டைகாட் ஸ்டம். அப்போ இதில் ரெண்டுது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்.
இருபத்திலே தாவர தண்டு, இருபத்திலே தாவர தண்டில் வாஸ்குலர் பண்டில்ஸ் நிறைய அப்படியே வட்ட வடிவத்தில் காணப்படுது, அது வேற. இங்கே வந்து ஜைலம் புளோயம் மாறி மாறி ஆரப்போக்கு அமைவில் காணப்படும். அதனால தான் ஒருவித்திலே தாவர வேர், அதுதான் அது மோனோகாட். அப்போ மோனோகாட் ரூட்டில் தான் பாலியார் கண்டிஷன் இருக்குது. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின், which of the following is not a characteristic feature of anatomy of dicotyledon root? அப்போ நல்லா கவனிங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் எடுத்துக்கணும். which of the following is not a character? இது வந்து டைகாட் ரூட்டுக்கு பொருந்தாத பண்பு. அப்போ நீங்கள் பார்க்கணும், ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ், செகண்டரி growth, pith is little or absent. இப்போ டைகாட் ரூட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கன்ஜாயிண்ட் அண்டு கொலேட்ரல், கன்ஜாயிண்ட் அண்டு கொலேட்ரல். இப்போ ரேடியல் வாஸ்குலர் பண்டில், இந்த டைகாட்லிடன் ரூட்டு, ரேடியல்னாலே அது ரூட்டுக்கு பொருந்தக்கூடியது, செகண்டரி குரோத்து பொருந்தக்கூடியது, பித் இஸ் லிட்டில் ஆர் ஆப்சண்ட், கன்ஜாயிண்ட் அண்டு கொலேட்ரல். இப்போ கொலேட்ரலும் அந்த டைகாட் ரூட்டு நம்ம படிக்கவே இல்லை. நம்ம இப்போ டீட்டெயிலாக படிக்கும் பொழுது கன்ஜாயிண்ட்டு அண்டு கொலேட்ரலுங்கிற பகுதி எதெல்லாம் படித்தோம்னா, கன்ஜாயிண்ட் அப்படின்னா ஜைலமும் புளோயம் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னு படித்தோம், கொலேட்ரல்னால் புளோயம் வெளிப்புறத்தில் அமைஞ்சதுன்னு படித்தோம். இந்த டைகாட் ரூட்டில் அது மாதிரி நம்ம படிக்கவே இல்லை. அப்போ அதனால தான் அது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி, கன்ஜாயிண்ட் அண்டு கொலேட்ரல். கன்ஜாயிண்ட்னா ஒரே போக்கில் இருக்கும், ஜைலமும் புளோயம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது மாதிரி அமைப்பு எதில் கிடையாது, வேரில் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 14th கொஸ்டின், endodermis of dicot stem is also called as. அப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், there are some questions from other names. இப்போ தான் ரீசெண்டாக படித்தோம் நம்ம, மிடிலாக்கு வேறு பேர் என்ன, பித்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு பேர், எபிப்ளிமா, வேறு ஒரு கொஸ்டினில் படித்தா எபிப்ளிமா, அதுதான் ரைசோடர்மிஸ் ஆஃப் த ரூட், அது பைலிஃபரஸ் லேயர்னு அழைக்கிறதா சொன்னேன். இது மாதிரி அதர் நேம்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இதையும் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுதே சொன்னேன், எண்டோடர்மிஸ் இஸ் ஏ லோயர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கார்டெக்ஸ் அண்ட் இஸ் ஏ ஹோமலகஸ். ஒத்த அமைப்பு, எதுக்கு ஒத்த அமைப்பாக காணப்படுதுன்னா டைகாட் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் சீத்துக்கு ஒத்த அமைப்பாக காணப்படுது. அதனால் எண்டோடர்மிஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ பண்டல் சீத், பி ஸ்டார்ச் சீத், சி மீசோஃபில், டி பித். So correct answer is B, starch sheath. 15th question, the cell layer located at the periphery in the cross section of the root. ஒரு செல் லேயர் லொக்கேட்டட் அவுட்டர்மோஸ்டாக இருக்குது, வேருடைய வெளிப்புற பகுதியில் என்ன காணப்படுது. அப்போ கேட்குறாங்க, வெளிப்புறத்தில் என்னென்ன பகுதி காணப்படும், எப்பயுமே எபிடெர்மிஸ் தான் காணப்படும். ஆனால் ரூட்டில் வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம், இந்த ரூட் எபிடெர்மிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரைசோடெர்மிஸ், ஆல்சோ கால்ட் அஸ் எபிப்ளிமா, ஆல்சோ கால்ட் அஸ் பைலிஃபரஸ் லேயர். அப்போ இங்கே கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எபிப்ளிமா தான் வேரில் வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய பகுதி. அப்போ 15th கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி, எபிப்ளிமா. 16th கொஸ்டின், எக்ஸார்க் சைலம், எண்டார்க் எக்ஸார்க்குன்னு நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸார்க்னாலே ரூட்டு தான், எண்டார்க்னாலே ஸ்டெம்மு தான், அதை நீங்கள் மனசில் பதிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். புரோட்டோசலம் ஃபேஸிங் அவுட்டர் ரூட்டில், அதனால தான் அதுக்கு என்ன பேர் எக்ஸார்க். புரோட்டோசலம் ஃபேஸிங் இன்சைட், அப்போ அது எண்டார்க்னா டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம். இப்போ இங்கே பார்க்குறோம். அப்புறம் இந்த புரிதலோடு உள்ள நீங்கள் சென்றீங்கன்னா சரியாக இருக்கும். ஏ ரூட், பி ஸ்டெம், சி லீஃப், டி ராச்சிஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரூட்டு தான் சரியான ஆன்சர். ஏ ரூட்டு தான் எக்ஸார்க் சைலம் காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 17th கொஸ்டின், 2 or 4 xylem bundles are found. A monocot root, B monocot stem, C dicot stem, D dicot root. இப்போ already you studied that polyarch tetrarch condition. In monocot root there are many vascular bundles are arranged in a radial manner, but here there is a presence of what, dicot rootல எடுத்து பார்த்தீங்கன்னா only there is a presence of what, dicot rootல எடுத்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கலாம் அல்லது 4 இருக்கலாம், சில நேரத்தில் 6 கூட இருக்கலாம். So that what, dicot root
டைகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா டெட்ரா கண்டிஷன் இருக்குது. அப்போ 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், அல்லது 6 இருக்கலாம். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் வாட்? டி, டைகாட் ரூட் அப்படிங்கிறோம். 18th கொஸ்டின், கோலன் கைமட்டஸ் ஹைப்போடர்மிஸ். ஏற்கனவே நம்ம படித்தது தான். கோலன் கைமட்டஸ் ஹைப்போடர்மிஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டைகாட் ஸ்டம், பி மோனோகாட் ஸ்டம், மோனோகாட் அஸ் வெல் அஸ் டைகாட் ஸ்டம் அண்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். கரெக்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ டைகாட் ஸ்டம். ஏன்னா பல முறை நம்ம படித்தோம் டைகட்டமஸ் கோலன் கைமட்டஸ் ஹைப்போடர்மிஸ் ஃபவுண்ட் இன் டைகாட் ஸ்டம் அப்படின்னு. 19th ஒன், ஃப்ளோயம் பேரன்கெய்மா இஸ் ஆப்சண்ட். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்பாங்க. டிவைட் ஆஃப், நல்லா கவனிச்சிங்க, இந்த வார்த்தைகளை பார்க்கணும். டிவைட் ஆஃப் இல்லை, காணப்படாது, லேக் ஆஃப், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் ஆப்சண்ட் அப்படின்னு. அப்போ ஃப்ளோயம் பேரன்கேமா இஸ் ஆப்சண்ட் இன், எப்பயுமே மோனோகாட்டில் இருக்காது, குறிப்பாக மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்காது. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே மோனோகாட்டுங்கிறது ஒன்று தான், மற்றது எல்லாமே டைகாட்டு. நீங்கள் பிளைண்டாக கண்ணை மூடிட்டு கூட அப்படி போட்டுடலாம். ஏன்னா மற்ற எதெல்லாம் தவறான வினாக்களுங்க, தவறான ஆப்ஷனை வந்து உங்கள் கண்ணில் கொண்டு வந்துட்டு சரியான ஆப்ஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இது மெத்தடு, ஈஸியான ஒரு வழியாக இருக்குது. கோலன் கைமா டிஷ்யூ இஸ் ஃபவுண்ட் இன் ஏ டைகாட் ஸ்டம், பி மோனோகாட் ஸ்டம், சி டைகாட் ரூட், டி ஃப்ளார்ஸ். இப்போ நல்லா கவனிக்கணும், ப்ரெசண்ட் கொடுத்துருக்காங்களா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுவும் உங்களுக்கு நல்லா கவனத்தில் கொள்ளணும். கோலன் கைமட்டஸ் டிஷ்யூ ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்கான். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், டைகாட் ஸ்டெம்மில் மட்டும்தான் கோலன் கைமட்டஸ் ஹைப்போடர்மிஸ் இருக்குது, ரூட்டில் கிடையாது. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டைகாட் ஸ்டெம். 21st ஒன், த வாஸ்குலர் பண்டில்ஸ் இன் த ஸ்டெம் ஆஃப் மோனோகாட். டிப்பிக்கலி மோனோகாட்டில் வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்குது? ஏ கொலேட்ரல், பி பைகொலேட்ரல், சி கான்சென்ட்ரிக், டி ரேடியல். ஆல்ரெடி ஐ டோல்ட் xylem and phloem are radially arranged, ஆல்டர்னேட்டிவ்லி அரேஞ்ச்டு. அப்போ ஆரப்போக்கு அமைவு தான் கரெக்டானது, டி ரேடியல் இஸ் கரெக்ட். 22nd ஒன், ஸ்க்ளிரன் கைமட்டஸ் சீத் இஸ் ஃபவுண்ட் இன் த வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆஃப் மோனோகாட் ரூட், டைகாட் ரூட், டைகாட் ஸ்டம். 4th ஆப்ஷன் இஸ் வாட்? மோனோகாட் ஸ்டம். ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சுக்கிறோம், பண்டில் சீத்து எதனால் ஆனதுன்னா ஸ்க்ளிரன் கைமல் ஆனது. அது எதில் காணப்படுதுன்னா மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்குது. இப்போ கரெக்டான ஆன்சர் 4th. 23rd ஒன், இன் மோனோகாட் ரூட் விச் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஃபவுண்ட். இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது பாருங்கள். கொலேட்ரல் கன்ஜாயிண்ட் க்ளோஸ்டு. அப்போ ரூட்டில் பார்க்கணும் நீங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கல. ரேடியல் வாஸ்குலர் பண்டில் வித் எக்ஸார்க் சைலம். பைகொலேட்ரல் கன்ஜாயிண்ட் க்ளோஸ்டு, இதுவும் வேரில் நீங்கள் படிக்கல. ரேடியல் வாஸ்குலர் பண்டில் வித் என்டார்க் சைலம். என்டார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ பி அண்ட் டி தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். இதில் நீங்கள் தெளிவாக கொண்டு வரணும். எக்ஸார்க்கு என்டார்க் எதில் இருக்குது? வேரில் மட்டும்தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு மோனோகாட்டை தான் கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து பி தான். அப்போ இப்போ அரிசியில் கல் பொறுக்கலாம், கல்லில் இருந்து நிறையா அரிசியை பொறுக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் அரிசியிலேருந்து கல் எடுக்கிறத போல், தேவையில்லாதது போல் அந்த டிஸ்ட்ராக்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்னும் 2 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 24th கொஸ்டின், லேட்ரல் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் மெனி டைம்ஸ் ஐ டோல் தட். இந்த லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அகத்தோன்றியல் எது வந்து அகத்தோன்றியல் உள்ளேருந்து உருவாகக்கூடியது, பெரிசைக்கிள்லேருந்து உருவாகக்கூடியது தான் இந்த லேட்ரல் ரூட்ஸ். அதனால் அன்பான மாணவ செல்வங்களே, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். லேட்ரல் ரூட் அரைஸ் ஃப்ரம் ஏ பெரிசைக்கிள், பி பித்து, சி ஸ்டம்மு, டி ரூட். அப்போ பெரிசைக்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25th ஒன், இன் டைகாட் ரூட் த செல்ஸ் ஆஃப் விச் ரீஜன் ஷோயிங் காஸ்பரியன்ஸ் டைப். அப்போ ஏ கேம்பியம், பி எண்டோடர்மிஸ், சி பெரிசைக்கிள், டி ஹைப்போடர்மிஸ். இப்போ ஒரு 4 ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நான் அந்த நம்ம முக்கியமானதில் இந்த எண்டோடர்மிஸில் ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு காணப்படும், அதுதான் காஸ்பரியன்ஸ் டைப்ஸ். அந்த காஸ்பரியன் பட்டைகள் வந்து சுப்ரின் எனப்படக்கூடிய ஒரு தடிப்புழலானது. அப்போ அதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது காஸ்பரியன்ஸ் டைப் எங்கே காணப்படும்னா எண்டோடர்மிஸ் எனப்படக்கூடிய அந்த அகத்தோலில் தான் காணப்படும். ஜஸ்ட் லைக் தட் யூ ப்ரிப்பேர் வேரியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அப்போ அவ்வாறு கோத்ரூ பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். நிறைய என்ன செய்யணும்னா எக்ஸ்போசர்ஸ். அதனால் டெஃபினெட்லி தெர் ஆர் 2 to 3 கொஸ்டின்ஸ் வில் கம் ஃப்ரம் திஸ் ஒன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாக இருக்குது, எண்டாக இருக்குது, பாலியாக இருக்குது, இது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையா படிச்சிட்டிங்க. ஐசோபைலேட்டர் லீஃப், அதே போல் ஐசோபைலேட்டர் லீஃபு படிச்சிங்க, டார்சி வென்டர் லீஃப்,
இது மாதிரி எல்லா விதமான டெக்னிக்கல் டேர்ம்ஸு, எக்ஸாம்பிள்ஸு எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் பெறலாம். அதனால் சோதனைகளை எல்லாம் நீங்கள் சாதனையாக்குங்கள். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.